வெல்கம் டு இடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்னையோட செஷன் வந்து பாஸ்ட் கொஸ்டின், அதாவது சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து சிம்பிள் பாஸ்ட்லாம் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறது. இந்த கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வரும்னா, அதாவது எப்படின்னா நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் ஏன் வரல, எதனால் அன்றைக்கி வரல, வெல்கம் டு இடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி செஷன் வந்து சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறது. புட் டிட் பிஃபோர் சப்ஜெக்ட் டு மேக் ஜென்ரல் கொஸ்டின்ஸ். அதாவது கடந்த கால கேள்விகளுக்கு வந்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செஷன் பார்த்தோம். அதில் வந்து டூ ஆர் டஸ் எப்படி யூஸ் பண்ணி நிகழ்கால கேள்வியை நம்ம வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து டிட்டு யூஸ் பண்ணி எப்படி வந்து கடந்த கால கேள்வியை நம்ம வந்து கேட்குறது. டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போது யூ கம் எஸ்டர்டே இப்படி வராதில்ல, யூ கேம் எஸ்டர்டேன்னு வரும், அப்படி தானே. யூ கேம் எஸ்டர்டேங்கிறது ஆன்சர். இதை கொஸ்டினாக கேட்கும்போது அந்த இதில் என்ன வரும்னா, டிட்டு போடுறதுனால அந்த பாஸ்ட் டென்ஸ் கேம்னு வந்தது பார்த்தீங்களா, யூ கேம் எஸ்டர்டேன்னு வந்தது இல்லை. அந்த கேம் வந்து நம்ம டிட்டு பாஸ்ட் டென்ஸ் நம்ம பி ஒரு போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது கம் வந்துடும். அப்போ டிட் யூ கம், அதாவது இந்த கேம் வந்து டிட் கம் ஞாபகம் வச்சுங்க. இந்த கேம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து டிட் கம்னு வரணும். அந்த டிட்டுக்கும் கம்முக்கும் மிடில் நம்ம வந்து சப்ஜெக்டை போடணும், வேறு ஒன்றுமே கிடையாது. எனி சென்டென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிட்டு, அதுக்கடுத்து V1 வருது, அதுக்கடுத்து மிடில் வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் போடணும், அவ்வளோதான். டிட் யூ கம் எஸ்டர்டே, நேற்று நீ வந்தாயா. Did you come yesterday? நேற்று நீ வந்தாயா. Did you write exam in English? நீங்கள் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதினீர்களா. Did you write exam in English? நீங்கள் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதினீர்களா. Did you watch movie on TV? தொலைக்காட்சியில் திரைப்படம் பார்த்தோமா. Did we watch movie on TV? தொலைக்காட்சியில் திரைப்படம் பார்த்தோமா. Did you go to beach? நீங்கள் கடற்கரைக்கு சென்றீர்களா. Did you go to beach? நீங்கள் கடற்கரைக்கு சென்றீர்களா. Did you listen music? நீங்கள் இசையை கேட்டீர்களா. Did you listen music? நீங்கள் இசையை கேட்டீர்களா. Did you buy a new bike last week? போன வாரம் புது பைக்கை வாங்கினீர்களா. Did you buy a new bike last week? போன வாரம் புது பைக் வாங்கினீர்களா. Did they come late? அவர்கள் தாமதமாக வந்தார்களா. Did they come late? அவர்கள் தாமதமாக வந்தார்களா. Did Ramesh have own house? ரமேஷுக்கு சொந்த வீடு இருந்ததா. Did Ramesh have own house? இங்கே கவனிங்க, நார்மலாக ஆன்சர் பண்ணும்போது ரமேஷ் ஆஸ் வருது இல்லை, அங்கேனா வரும் ஒன்று ப்ரெசண்ட்னா ரமேஷ் ஆஸ் ஓன் ஹவுஸ், ரமேஷுக்கு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களே. இதே வந்து ரமேஷுக்கு சொந்த வீடு இருந்ததுன்னா ரமேஷ் ஆட் ஓன் ஹவுஸ் அப்படின்னு போடுவோம் நம்ம பேசும்போது, ரமேஷ் ஆட் ஓன் ஹவுஸ் அப்படின்னு. இப்போ வந்து கேள்வியாக மாறும்பொழுது டிட் ரமேஷ் அந்த ஹேட் வந்து ஹேவாக மாறிடும். டிட் ரமேஷ் ஹேவ் ஓன் ஹவுஸ், ரமேஷுக்கு சொந்த வீடு இருந்ததா. ஒன்றுமே இல்லைங்க, அதாவது எப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடுறீங்கள அப்படியே மேக் பண்ணுறேங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படியே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிட்டு போட்டுருங்க. அந்த பாஸ்ட் வர்பு இருக்குல்ல, அதை அப்படியே ப்ரெசென்ட் வர மாற்றிடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது சப்ஜெக்ட் முன்னாடி டிட்டை போட்டுருங்க. கேள்வி கேட்கும்போது அந்த பாஸ்ட் வர்பு போட்டிங்களா ஆன்சரில், அதை வந்து கேள்வியாக மாற்றும் போது ப்ரெசென்ட் வர்பாக மாற்றிடுங்க, பேஸ் ஃபார்மாக V1 வர்பாக மாற்றிடுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ கேம் நான் வந்தேன், ஐ கேம் சொல்கிறீங்களா, நான் வந்தேன். அது கேள்வியை கேட்கும்போது என்ன பண்ணீங்க, டிட் ஐ கேம் சொல், டிட் ஐ கம், நான் வந்தேன்னு சொல்லும் போது ஐ கேம். நீங்கள் பேசும்போது டிட் ஐ கேம் போடக்கூடாது, டிட் ஐ கம். நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஐ ஈட் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சாப்பிட்டேன்னா ஐ ஏட், இல்லை ஐ ஹேடுன்னு சொல்லுவீங்க, ஐ ஏட். அதை நம்ம கேள்வி கேட்கும்போது டிட் யூ ஹீட், நீங்கள் சாப்பிட்டீங்களா. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருந்து அப்படியே வந்து அந்த வேர்பை மட்டும் V1 மாற்றிட்டு ஃப்ரண்ட்டில் டிட்டு போட்டால் அது கேள்வியாக மாறிடும். கடைசியில் வந்து கொஸ்டின் மார்க் போடும். அது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி போன செஷன்லேயே வந்து டூ டஸ்க்கு எப்படி கொஸ்டின் மார்க் மேக் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாடல் தான். பட் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா
ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து டூ டஸ் வந்து அந்த ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பட் இங்கே எல்லாத்துக்குமே வந்து டிட்டு தான். அதனால் இங்கே நீங்கள் தைரியமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறதா டிட்டை போட்டு பக்கத்தில் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் V1 verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள், பாஸ்ட் ஆன்சர் வாசஸ் கொஸ்டின். ஐ கேம் ஃப்ரம் USA எஸ்டர்டே. நான் நேற்று யூஎஸ்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. இதை கொஸ்டினாக மாற்றும் போது அந்த கேம் வந்து கம்மாக மாறிடுதா. யூ கம் டிட் ஃப்ரண்ட்டில் டிட் யூ கம் ஃப்ரம் USA எஸ்டர்டே. புரியுதா உங்களுக்கு? ஐ பாட் ஏ நியூ கார் எஸ்டர்டே. நேற்று நான் புது கார் வாங்கினேன்னு சொல்கிறீங்களே, அதை கேள்வியை போட்ட சொல்ல பண்ணுறீங்க, அந்த பாட்டை வந்து பையின்னு மாற்றிடுங்க. அப்போது டிட் யூ பை ஏ நியூ கார் எஸ்டர்டே, நீங்கள் நேற்று ஒரு புது கார் வாங்கினீங்களா. அதாவது இங்கிலீஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் இந்த பேஸ் ஃபார்ம் சொல்லுவோம்ல, இந்த ஃபார்ம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சிமிலராக இருக்கும். இதில் நிறைய வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ப்ரெசன்ட் டென்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த சிம்பிள் டென்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நல்லா தரவாயிட்டிங்கன்னா நீங்கள் இந்த எல்லா டென்ஸையும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் இந்த சின்டாக்ஸ்லாம் மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படியே நீங்கள் அந்த டிட்டை ஃப்ரண்ட்டில் போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ இன்னொரு செஷனில் நம்ம வந்து வேறொரு வர்போடு நம்ம வந்து மீட் பண்ணலாம்.